ஹாய்! இப்போ நம்ம மே மந்த் கத்திரில இருக்குமா? இல்ல டிசம்பர் மாதம் மார்கழியில இருக்குமான்னு தெரியாத அளவுக்கு வெதர் பயங்கரமா அப் அண்ட் டவுனா மாறிக்கிட்டே இருக்கு. இதுக்கு பழக்கறதுக்குள்ளே உடம்பு ஒரு வழி ஆகிடும் போல. ஸோ இன்னைக்கு லஞ்சுக்கு தேங்காய் பால் சாதமும், இந்த பைங்கன் கத்திரிக்காய் சொல்லுவாங்கல்ல, அத நான் நார்மல் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஃப்ரை. இதுதான் லஞ்சுக்கு பண்ணிட்டுருந்தேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டிப்போடையும் அண்ட் ஒரு ரியல் சம்பவத்தோடையும் நான் வந்திருக்கேன். என்னன்னா, ரீசென்ட் டேஸில எங்க வீட்டு வாஷிங் மிஷின் அ ஓடவே இல்ல. என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது, எலி ஓட்ட போட்டு கடிச்சு வச்சிருக்கு இந்த தண்ணி போற டியூப் வழியா. ஏதோ குட்டி எலின்னு நெனைக்கிறேன். ஸோ இது நாங்க இந்த வீட்டுக்கு 3 இயர்ஸ் ஆகுது. இதுவரைக்கும் இந்த மாரி நடந்ததே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதுக்கப்புறம் சர்வீஸ் மேன்லாம் கூப்பிட்டு ரெடி பண்ணி ரிப்பேர்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரிப்பேர் பண்ணும்போது தான் செக் பண்ணோம். இந்த ட்ரம் ஃபுல்லா பயங்கர டஸ்ட்டா இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த டீகால்சிஃபையர்ன்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின் கிளீனர் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு டிப்பு சொன்னார். இந்த ரசகற்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம எலி வர இடத்துலலாம் போட்டுட்டு அண்ட் ஆல்சோ மிஷின்குள்ளே அந்த ட்ரம்மோட சைடு இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா எலி தொல்லைகள் இருக்காதாம். அந்த ஸ்மெல்லுக்கு எலி வரதை அவாய்ட் பண்ணுமா அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் நாங்கள் போடலை, பிகாஸ் எங்களுக்கு கிடைக்கல. பட் ஆனால் ஒன்ஸ் அது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி அந்த மாதிரி ட்ரம் பேக் சைட்லலாம் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா எலி இனிமேல் பிரச்சனை பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. லெட்ஸ் சி இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. உங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி ஆல்ரெடி தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இது ஒர்க் ஆகும்ன்ட்டு. தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்ட்டு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.